திராவிடர் விடுதலை கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் ப. அருண் தலைமையில் நிமிர்வோம் வாசகர் வட்ட சந்திப்பு நாளை நடைபெற உள்ளது. நாள் 7/2/2026, நேரம் மாலை 6 மணி. இடம் திராவிடர் விடுதலை கழக தலைமை அலுவலகம், மயிலாப்பூர். காந்தியடிகள் படுகொலை ஏன் இன்றும் பேசுபொருள் என்ற தலைப்பில் திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுகிறார். ஈழத்து அடிகளும் மறைமலை அடிகளாரும் பெரியாரை எதிர்த்தார்களா என்ற தலைப்பில் கரியாளன் உரையாற்றுகிறார். நிமிர்வோம் வாசகர் வட்ட அமைப்பாளர் பிரசாந்த் நன்றி உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு பேச தாவேகாவின் முன்னாள் நிர்வாகியும் அரசியல் விமர்சகருமான திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் தோழர். திரு விஜய் அவர்கள் 2015ஆம் ஆண்டு புலி படத்துக்கு வாங்கின சம்பளத்தில் 15 கோடியை கணக்கு காட்டல அப்படின்றதுக்காக 1.5 கோடி ரூபா வருமான வரித்துறை அபராதம் போட்டிருந்தது. அந்த கேஸ் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அந்த தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பில் 1.5 கோடி ரூபா கட்டி ஆகணும். வருமான வரித்துறை அந்த அபராதத்தை போட்டது சரி. இதுக்கப்புறம் மேல்முறையீடு மறுபடியும் இதே காரணத்தை சொல்லி நீங்க வருமான வரித்துறையில அப்பீல் பண்ணா கூட இதுக்கப்புறம் அப்பீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி விஜய் கூட கூட்டணி இல்ல, தாவேக கூட கூட்டணி இல்லைன்றது திட்டவட்டமா மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம்னு சொன்னா ஸ்ட்ரைட்டா நாங்கள் ஒரு புதிய கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு 70 சீட்டு கூட 80 சீட்டு கூடன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் we are not ready. ஆனால் அதே சமயத்தில் எல்லோருக்குமே நாம் எடுக்கிற முடிவு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பாஜகவினுடைய வேட்டைக்காடாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. இது ரெண்டும் விஜய்க்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. இது மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை தான் பார்க்குறோம். 2015ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவர் நெய்வேலியில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது வருமான வரித்துறையில் இவர் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வருது. இவர் வருமானங்களை தொடர்ச்சியாக மறைச்சிட்டு இருக்காரு, வருமானங்களை வாங்குற வருமானம் சரியாக காட்டுறது இல்லைன்னு. அப்போ அங்கேருந்து அவர் அங்கேருந்து ஒரு இனோவா காரில் வச்சு அழிச்சிட்டு வராங்க. அந்த அழிச்சிட்டு வந்த ஒரு முக்கியமான அதிகாரி தான் இப்போ விஜய் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இவர் வீட்டில் இவராக போய் கொடுக்கல. அந்த ஆவணங்கள்லாம் வீட்டில் சர்ச் பண்ணுறாங்க. அவர் வீட்டில் சோதனை போடணும். அந்த சோதனையின் அடிப்படையில் 15 கோடி ரூபா வருமானத்தை மறைச்சிருக்கிறதா இந்த அபராதம் போடுறாங்க. அந்த 15 கோடிக்கு அபராதம் பார்த்தீங்கன்னா 1.50 லட்சம் ரூபாய் அபராதம் போடுறாங்க. அதை என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாருன்னா, எனக்கு ரொம்ப லேட்டாக சொல்லிட்டீங்க, 2015 இது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, 2022 எனக்கு சொல்கிறீங்க, இது லேட்டாக சொன்னதுனால நான் கட்ட முடியாது, எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. மாண்புகு நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்களோட தலைமையில் இன்னைக்கு அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வருமானத்தை மறைந்ததை நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. லேட்டாக சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் இதை விலக்கெல்லாம் கேட்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் மேல்முறையீடு போனாலும் இதை நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்திய அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் இது, மக்களோட வரிப்பணம், மக்களுக்கு நலத்திட்டங்களாக போய் சேரக்கூடிய இதை ஒரு பிரபலமான மனிதரை நீங்கள் இதை மறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது திரு விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு நபர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறதுனால விஜய் அவர்கள் கட்டிடணும். ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் நாங்கள் அந்த கூட்டணியில் பேசவே இல்லை, போவே இல்லைன்னு. அதை பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி விஜய் பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. தலைமை காங்கிரஸோட தலைமை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. 9 ஆண்டுகளாக நம்ம இன்டாக்ட் கூட்டணியில் இருக்கோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் நம்ம இருக்கோம். இங்கே இந்தியா கூட்டணியில் மெயின் ரோல் திமுக பண்ணுறாங்க. அதனால அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னதுனால இப்போ பேரடி அவங்க என்ன அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை. இதை தவிர்க்கணும்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கலான்னா, நான் ரொம்ப கிளீன் ஷீட்னு சொல்றாருல, மக்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன், நான் 200 கோடி ரூபாய் பெரிய ஒரு தூய சக்தின்னு சொல்லும் போது, ஏங்க நீங்க தானே சொல்றீங்க 200 கோடி சம்பளம், 300 கோடி சம்பளம், 500 கோடி இல்லைங்க, 1000 கோடி கூட சொல்லிங்க, பிரச்சனை இல்லை. 1.5 கோடி ரூபா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? நீங்க வெளிநாட்டுல இருந்து பவுன்சரை இறக்கி வச்சிருக்கீங்க, நீங்க தனி விமானம் தான் எங்க போனாலும் போறீங்க. அப்ப இவ்வளவு செலவுகள் நீங்க பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு நேர்மையா இவர் அணுகி இருந்தாருன்னா இது சரியா நடந்திருக்கும். எனக்கு என்னவோ விஜயும் சரி, விஜய் சுற்றி இருக்கிறவங்க சரி, ஒரு தவறான அணுகுமுறை கையில் எடுக்கிறத நான் பார்க்குறேன். ஏன் இதை நம்ம சுட்டி காட்ட அவசியப்படுறோம்னா, பார்வையாளர்களோட ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கோர்ட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால உடனே உங்களுக்கு கோர்ட்டில் அந்த வழக்கை எடுக்க முடியாது. நம்பர் ஆகிறதே உங்களுக்கு பல நாட்கள் எடுக்கும். அந்த டைம்ல இவங்க என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த வருமானத்தை கூட பார்த்தீங்கன்னா 2015 போட 22 சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை ஆண்டுகள் ஒரு கட்டாமல் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு வழக்கம் சட்டத்தில் இருக்க ஓட்டை, ஆமா சட்டத்தில் இருக்க ஓட்டை இவர் பயன்படுத்துறாரு. அதே தான் ஜனநாயகம் நடந்தது.
இவர் கோர்ட்டுக்கு போகாம வந்து ரிவைசிங் கமிட்டி போயிருந்தா அந்த படமும் இன்னைக்கு வெளியில வந்துடும். ஸோ தொடர்ச்சியா வந்து சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த சட்டத்துக்கு புறம்பா இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுனால இது விஜய்க்கும் கெட்ட பேர். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியா மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை வந்து விஜய் சந்திச்சிருக்காரு தான் நம்ம பார்க்க வேண்டும். 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வந்து தன்னோட அரசியல் பயணத்துக்காக மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக அந்த வருமானத்தெல்லாம் விட்டு வர விஜய் 1.5 கோடி ரூபா கட்டுறதுக்கு வந்து தயங்கியிருப்பாரா? இல்லை, அதுதான் அதுலேயே வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஜாலம் இருக்கிறதா தான் சொல்கிறேன். ஒரு பொய் ஜாலம் வந்து இருக்குது. 200 கோடியோ 300 கோடியோ இவருக்கு வந்து சம்பளம்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் சம்பளம் வாங்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர் ஓப்பனாக வந்து கட்டிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து சொல்கிறாங்களே கண்டி இது வரைக்கும் இவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா எந்த தயாரிப்பாளரும் சொல்லலை, இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இதன் அடிப்படையில் தான் நடந்துருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா யாரு விஜய்க்கு துதி பாடுறவங்களா? ஆமா, விஜய்க்காக பேசுறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, விஜய் ஆதரவாளர் பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, இவர் தான் சொல்றாரு நான் எவ்வளவு வருமானத்தை விட்டு வந்திருக்கேன், உச்சத்தை விட்டு வந்தேன்னு இவர் தான் சொல்றாரு. அப்படின்னா நீங்க வந்து நேர்மையான முறையில் நடந்துக்கணும். நீங்க இந்தியாவில் ஹையஸ்ட் டாக்ஸ் யார் கட்டுறாங்க தான் ஷாருக் கான் தான் வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருக்காரு. விஜய் கட்டுறாரு, அப்கோர்ஸ் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல. அது ஏன் கட்டுறாருன்னா இவருக்கு வருமானம் வந்து அதிகமா இருக்கு, அதே நேரத்தில் வந்து சொத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல இருந்து வர வருமானத்துக்கு தான் வரி கட்டுறது கண்டி இவர் சினிமாவில் சம்பாரிச்ச பணத்துக்கு வரி கட்டுறதுலாம் வந்து இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் தான் இருக்கு. இவர் எந்த அடிப்படையில் இது வந்து நான் கட்ட தேவையில்லைன்றத கோர்ட்டுக்கு போனார். இவர் என்ன நியாயம் வைக்கிறாரு கோர்ட்ல? அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து காலம் தாழ்த்தி இதை சொன்னீங்கன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒரு ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டுறீங்க, அது நீதிமன்றத்துக்கு வந்து போகுது, இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் போகும்போது அவங்க வந்து ஆவணங்கள்லாம் சரி பார்த்து தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்பயே பண்ணணும்லாம் எதுவும் சொல்லதில்லை. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணீங்கன்னா 2015 இதே ஆண்டு தான் என்ன பண்ணுறாருன்னா டாக்ஸ் கட்டும்போது ஒரு பக்கம் இந்த 15 கோடி ரூபா வருமானத்தை மறைச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் சரி தாக்கல் பண்ணது அதையாவது ஒழுங்காக தாக்கல் பண்ணியிருப்பாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னா 67 லட்சம் ரூபாய் 67,32,000 ரூபாய் என்ன பண்ணுறாருன்னா நாங்கள் வந்து என்னோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வந்து பாலபிஷேகம் பண்ணோம், பேனர் வச்சோம், கட் அவுட் வச்சோம்னு சொல்றாரு. இது வந்து ரசிகர்கள் தான் பண்றாங்க, ரசிகர் மன்றம் தான் பண்ணுது. தலைமை கழகத்துல இருந்தோ விஜய் ரசிகர் மன்றத்தோட தலைமை கழகத்துல இருந்தோ பணம்லாம் எதுக்குமே வந்து போனதில்லை. அதையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிச்சிருந்தாங்க. இவங்க என்ன சொல்றதுன்னா இன்கம் டாக்ஸ் அதையும் வந்து கண்டிச்சு, அதாவது ரசிகர் மன்றத்துக்கு அவர் 62 லட்ச ரூபா தராரு, அதுக்கு எனக்கு வரி வைப்பு வேணும்னு கேட்டிருக்காரா? ஆமா, அதுக்கு எனக்கு வரி விலக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை இது. அவங்க பண்றாங்க, ரசிகர்கள் அவனோட ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பொண்டாட்டி தாலியெல்லாம் அடக்கி வச்சு அவன் போய் உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்றதும் கட் அவுட் வைக்கிறது பேனர் வைக்கிறதும் அந்த மன்றங்கள் அந்த நிர்வாகிகள் பண்றாங்க. அந்த பணம் ஏன் பணம் தான், இது எப்படி நீங்க இவ்வளவு செலவு பண்ணீங்க, இவ்வளவு செலவு கணக்கு காட்டுறீங்களேன்னு போது அதெல்லாம் வந்து செலவு கணக்குல காமிச்சு அதுக்கும் வந்து நீதிமன்றத்தால் குற்றம் வாங்கினது தான் இந்த விஜய். ஏன் இதை சொல்ல வரேன்னா நீங்க தான் வந்து தூய சக்தி, நான் ரொம்ப கிளீன் ஷீட்னு சொல்றீங்கல்ல. ஆமா, அவர் இப்போ அந்த கூட்டத்துல பேசினாரு. ஆமா, எந்த இதுக்கும் ஆசைப்படாத ஒருத்தன் அதிகாரத்துக்கு வரேன், நான் போய் ஊழல் செய்வேனா, இல்லை என் கூட இருக்க யாருன்னா செஞ்சு அதை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பானா, இப்படிலாம் கேட்டாரு. இப்போ இன்னைக்கு வந்து அவர் ஒரு வரி ஏய்ப்பு செய்த ஒரு நபர் அப்படின்னு தான் நீங்க தீர்ப்பு. ஆமா, வரி ஏய்ப்பு செய்த நபர் அவர் வந்து இந்த அபராதத்தை கட்டி ஆகணும். மேல்முறையீடு மறுபடியும் வந்து காலதாமதமா கொடுத்தாங்க எனக்கு நோட்டீஸ், அதனால தான் நான் கட்டலன்னு சொல்லக்கூடாது, இதுக்கப்புறம் சொல்ல முடியாது அப்படின்னு கோர்ட்டே வந்து உத்தரவு போட்டுச்சு. இது அவர் பொலிட்டிக்கல் லைஃப்ல பொலிட்டிக்கல் பயணத்துல இது எந்த பெரியான ஒரு பின்னடைவா இருக்கு? இல்ல, மிகப்பெரிய சர்க்கிளை தான் வரும். இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக அவருக்குன்னு ஒரு சில பொறுப்புகள். இது ஏன் நம்ம இவ்வளவு தெளிவா நம்ம சொல்றோம்னா நான் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி தான் தொண்டர்கள் இருப்பான்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரோல் மாடலாக தான். இவரை வந்து திரு விஜய் அவர்களை ரோல் மாடல் தெரிஞ்சு இன்னைக்கு எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. வேற சில கட்சிகள் வந்து விஜய் கட்சிக்கு வந்து எதுக்காக சேர்றாங்கன்னா ஒரு புதிய கட்சி, ஒரு மாற்றத்துக்கான ஒரு சக்தின்னு தான் பார்க்கும்போது நான் எந்த விதமான மாற்றமும் நான் கொடுக்க மாட்டேன், நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஊழல் பண்ணிட்டு இருக்கேன், நான் அரசாங்கத்தை ஏமாத்திருக்கேன், நான் வரி கட்ட மாட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பின்புலம் இருக்குன்னா அவருக்கு வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக தான் இதை வந்து பார்க்கணும். இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கூட வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்புறம் இதை பற்றியும் கேட்குறாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு விஜய்க்கு எதிராக, அவர் வந்து 1.5 கோடி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு இப்படி இப்படி இப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. ஏன் இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? இல்லை, சொல்ல முடியாது. இல்லை, இது வந்து அரசியல் தெரிந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் நீதிமன்றம் சொன்ன தவறுன்னு அவர் வந்து சொல்ல முடியுமா? தவறுன்னு சொன்னார்னா பிரச்சனை ஆகும், அவரு தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அது இதை நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நாட் ஓன்லி விஜய், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொத்து கணக்கை வந்து தாக்கல் பண்ணல, வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொத்து வரியை தாக்கல் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே நீதிமன்றம் வந்து சொல்றாங்க. இதே வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா
ஒண்ணு நீங்க டாக்ஸை கட்டுங்க, இல்லைன்னா அந்த சொத்துக்களை வந்து பொதுவெளியில ஏலம் விட்டு அதுல இருந்து வர வருமானத்தை நாங்க வந்து ஈடுகட்டும்னு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதி, இல்ல நாளைக்கு உங்களுக்கும் எனக்குனாலும் எல்லாருக்கும் ஒன்று தான். ஏன்னா இன்கம் டாக்ஸ் பிரச்சனை எல்லாருக்கும் இல்லையானா இருக்கு, சாதாரண மனிதர்களுக்கு, தொழிலர்களுக்கு. ஆனா நீங்க ஒரு நாடறிந்த நடிகர், அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இது விஜய் அவர்களே சீர்தூக்கி பார்க்கணும். இல்ல இந்த 1.5 கோடி ரூபாய் கட்டுறதுல என்ன பிரச்சனை? அதாவது அவரே ஒத்துக்கிட்டாருல 15 கோடி ரூபாய் கணக்குல வரல, ஆமா ஓகே நான் ஒத்துக்கிறேன்ட்டாரு. அப்ப இந்த 1.5 கோடி ரூபாய் தட்டுறதுல எது தடுக்கிறது? இதுக்கப்புறம்னாச்சும் கட்டுவாரா இல்ல வேற எதனா நடக்குமா? இல்ல பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய ஆட்கள் வந்து பெரிய நடிகர்கள் சொல்லிக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரி ஏய்ப்பு செய்யறது வந்து அவங்க ஆடிட்டர் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்றாங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு கூட இருக்க சொல்றத வந்து இவங்க வந்து கேட்கறாங்க, நம்புறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன சம்பாதிக்கணும் அதை வந்து கட்டிட்டு போங்களேன். உங்களை வந்து ஒரு பிரபலமா தானே எல்லாரும் பாக்குறாங்க. இவங்களுக்கு அதை வந்து சேமிக்கணும்னு ஒரு விருப்பம் இல்லாம அவங்க சொல்றதை கேட்டுருவாங்களா? இவங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்கும்ல சார். இவங்களுக்கும் சார் இவங்க என்ன சொல்றாங்க அதுதான் சார் அவங்க வந்து பண்ண முடியும். இவர் என்ன சொல்றாரோ இதெல்லாம் எனக்கு குறைச்சு காட்டுங்க, இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணுங்க, இங்க ட்ரிம் பண்ணுங்க, அங்க பண்ணுங்க, இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க வந்து செய்ய முடியும். அவங்க ஆனா அதை தப்பிக்கிற மாதிரி பண்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை தராங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்காத வரைக்கும் நீங்க வந்து ஏமாத்துனீங்க, கரெக்டா இல்லைன்னு சொல்ல. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனை கட்டுன்னு சொல்லும்போது இவரா முன் வந்து கட்டி இருந்தாருன்னா இவர் வந்து திருப்பி ரீஃபண்ட் கூட கேட்கலாம். நான் வந்து கட்டியிருக்கேங்க, முன்கூட்டியே கட்டியிருந்தா கூட ரீஃபண்ட் நீங்க வந்து கேட்கலாம். இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஐடி ஒரு வருஷமும் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதுல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களோட பேர் இருக்கும். கிளீனா இவங்க வந்து டாக்ஸ் கட்டிருக்காங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து விஜயோட பேர் வந்ததே கிடையாது. எல்லா வருஷமும் அவர் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை சொல்லிட்டு இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை கட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தா விஜய்க்கு அது வந்து மைலேஜா இருந்திருக்குமா? ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். அரசியலையும் உங்களுக்கு இது மைலேஜா இருந்திருக்கும், தனி மனித வாழ்க்கையிலும் நான் ரொம்ப கிளீனா இருக்கேன்னு இவர் சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் தொடர்ச்சியா அவர் வருமான வரித்துறை மேல அவர் வைக்கிற அந்த விமர்சனமும் வந்து நீதிமன்றத்தால வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்குமா? கன்சிடர் பண்ணவே முடியாதுங்க. எப்படி நீங்க கன்சிடர் பண்ண? நீங்க வந்து நாட்டுக்கு வந்து வருமானம் வேணுங்க. இல்ல கட்டியிருந்தால் அவர் கட்டியிருந்தா நிச்சயமா அவர் வந்து அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே வெளியிடுவாங்க. அவங்க நீங்க வந்து வருமான வரித்துறையோட பக்கத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ரோல் மாடலா இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். அதுல ஒரு முறை கூட விஜய் பேர் இருந்தது இல்லைன்னு நான் சொல்றேன். நான் திரு ரஜினிகாந்த் அவர்களோ தோனி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காரு. கண்டினியூவா இடம்பெற பேர் பாத்தீங்கன்னா ஷாருக் கான், அவர் தான் இந்தியாவில் ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அமிதாப் பச்சன் பேர் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வரிசையில வந்து விஜய் வந்து இல்லவே இல்லை. பட் அதுக்கான இடத்த அவர் வந்து ஏன் கைவிடுறாருன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி சிக்கல்கள்ல மாற்றுறது வந்து அரசியல்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நம்பகத்தன்மையோ ஒரு நேர்மை தன்மையோ இல்லை. ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்க தான் சொல்றீங்க நான் வந்து தூய சக்தின்னு சொல்றீங்க. திமுக வந்து தீய சக்தி, நான் தூய சக்தி, நான் எவ்வளவு பணம், நான் பார்க்காத பணமான்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க பார்க்காத பணமா இது? 1.5 கோடி ரூபாய் ஏங்க நீங்க வந்து இங்க இருந்து ஒரு பிரைவேட் ஜெட் வச்சு தான் நீங்க போறீங்க. எங்க போனாலும் பிரைவேட் ஜெட்ல தான் போறீங்க. அந்த ஹோட்டல்ல நீங்க போய் தங்குனீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண சொல்றீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க வந்து செய்யும் போது வெளிநாட்டுல இருந்து கூட்டு வந்து பவுன்சர்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. இவ்வளவு தூரம் நீங்க செலவு பண்றீங்களா? உங்களோட தேவைகளுக்காக நீங்க செலவு பண்ணல. நீங்க கட்டுற வரி பணம் வந்து மக்களுக்கு தானே திருப்பி போகுது. அப்ப அந்த மக்களுக்கு போற வரி பணத்தை நான் ஏய்ப்பன்னு சொல்றேன். எப்படி ஒரு நல்ல அரசியல் தலைவனா இருப்பார்? இது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே போயிட்டு இருந்த காங்கிரஸ் வந்து தாவைக்கால போய் சேருமா, காங்கிரஸ்ல இருக்கிற சில தலைவர்கள் வந்து அந்த சமிக்கையை காட்டுறாங்களே அப்படின்ற பிரச்சனைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா, அப்படி ஒரு விருப்பம் கிடையாது எங்களுக்கு, தாவேக்கா கூட நாங்கள் சேர போறது கிடையாது, திமுக கூட்டணியில தான் தொடர போறோம் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லிட்டாரு. இவங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்திலையும் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்ல பெரிய யாருக்குமே கூட்டணிக்கு வரல. அப்போ நீங்க வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிறது தடுத்துட்டு இருந்தது இந்த காங்கிரஸ்ல இருந்த சில சக்திகள் தான். இன்னைக்கு அதுவும் இல்லைனாட்ட பிறகு இது எப்படி விஜய் எதிர்கொள்ள போறாரு? இது எப்படி வெளில ப்ரொஜெக்ட் ஆகும்? இது முதல்ல பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து சொன்னார், ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தரோம், நம்மளை நம்பி வரவங்களுக்கு வந்து நம்மள ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் திருமா அவர்கள் வந்து விமர்சனம் பண்ண என்ன சொன்னார்னா, இது பொது வெளியில விஜய் அவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அண்ணன் திருமாவளவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஏன் அவர் வந்து ஓப்பனாக சொல்றது வந்து நல்லது தானே? ஏங்க ஒரு சில விஷயங்கள் ஓப்பனாக பேசுனாங்க, இந்த விஷயங்கள்லாம் ஓப்பனாக நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் தேர்தல் நேரத்தில் தான் வந்து பேசணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இன்னைக்கு அது வந்து அந்த கூற்று வந்து உண்மையாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க கடை விரித்தி வச்சிங்க, உங்களை யாருமே வரவே இல்லை. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னா ஆட்சியில் இருக்கவங்க தானே அதிகாரத்துல பங்கு கொடுவேன். நீங்க கட்சியை இன்னும் ஸ்ட்ராங்கன் பண்ணல, ஆட்கள் போடல, மாவட்ட செல்லுல போடல,
பொறுப்பாளர்கள் போல இன்னைக்கு 234 தொகுதியில் உங்களுக்கு நிக்கிறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களா? வெளியில இருந்து நான் ஹையர் பண்றீங்க, நீங்க வேற கட்சிகள்ல இருந்து வரவங்களும் வெளியில இருந்து பிரபலங்கள் இன்ஃபுளுசரு இவங்கெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க எங்க கட்சியில வந்து போட்டி போடுங்கன்னு. போட்டிடுறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது இதுதான் உங்களோட நிலைன்னும் போது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் யார் வந்து உங்களுக்கு முன்னெடுத்து பண்ணுவாங்க? மாநில கட்சிகள் தான் பண்ணுவாங்க. திமுக தலைமையிலான கூட்டணி திமுக தைரியமா சொல்லல. ஆமா, அந்த மாதிரி எடப்பாடியே சொல்லியே அவங்க என்டிஏ கூட்டணி தானே சொல்றாங்க. ஸோ இந்த சிக்கல்கள் இருக்கும்போது நிச்சயமா விஜய் நோக்கி யாரும் வந்து போறதுக்கான சாத்தியக்கூறுல ஒரே ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட போலங்க. அது வருத்தம் அளிக்குது. இது குறிப்பிட்டே சொல்றாரு அவரு. அதாவது எங்களுக்கு சீட்டு தான் முக்கியம் அப்படின்னா புதுசாக வந்த கட்சிக்கிட்ட போய் நாங்கள் அதிக சீட்டு வாங்கிட போகிறோம். எங்களுக்கு சீட்டு மட்டும் கிடையாது, அதில் நாங்கள் ஜெயிக்கணும், எங்களோட வளர்ச்சி இருக்குது, அரசியல் ரீதியாக நாங்கள் வலுவானதுன்றதை மக்களுக்கு காட்டணும். அப்படிலாம் இருக்கும்போது யார் அதை செய்வாங்களோ அந்த கட்சிக்கிட்ட தான் நாங்கள் போக முடியாது, தவிர புதுசாக கட்சிக்கு போக முடியாதுன்றது தான் அவர் இப்படி சொல்ல வர்றாரு. ஆமாம், தெளிவாக சொல்கிறாங்க. இது தமிழகத்தினோட நிலைப்பாடு கடந்த 75 ஆண்டுகளாக தமிழகத்தோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி. இதுதான் வந்து கண்டினியூ அந்த அதிமுகவும் இதுதான் பண்றாங்க, திமுகவும் இதுதான் பண்ணும்போது நீங்க புதுசா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்கறது, நான் வந்து அது வந்து அது பொலிட்டிக்கலா அவங்க எப்படி அதை கேட்கறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு திமுகவோட சப்போர்ட் தமிழகத்துல தேவைப்படாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாடாளுமன்றத்தில் வந்து திமுக இல்லாமல் உங்களால் வந்து ஆக்டிவாக வந்து இயங்க முடியுமா? இரு அவைகள்லாம் வந்து இவங்க தான் பெரும்பங்கு. நேற்று ஒன்றும் இல்லைங்க, நாடாளுமன்றத்திலும் சரி, நீங்கள் 2 அவைகளில் வந்து அவ்வளோ பெரிய அமளி நடக்குது. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. திமுக மற்றும் காங்கிரஸ் சேர்ந்த எம்பிக்கள் வந்து பிரதமரை வந்து முற்றுகையிட்டு அடிக்க போனாங்க சொல்லி. இது எவ்வளவு பெரிய அபத்தம். ஒரு நாட்டு 54 இன்ச்சு மார்பகம். ஆமா, ஒரு சபாநாயகர் வந்து சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய அவமானமா தான் பாக்குறோம். ஏங்க, உலகத்துக்கே இன்னைக்கு வந்து சவால் விடுறோம், நம்ம வந்து வல்லரசாக போறோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பிரதமருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நம்ம இது சொல்லுங்க. அந்த மாதிரி யாருமே இல்லைங்க. ஒருத்தவங்க வந்து முற்றுகையிட சொல்லி போறாங்கன்னா அடிக்க வராங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அது எவ்வளவு பெரிய அப்போ அப்போ நாங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்றதை அவங்க வந்து ப்ரூவ் பண்றதா தான் நம்ம இது பார்க்கணும். இது குறித்து விஜய் எதுவுமே பேச மாட்டேன்றாருங்க. நீங்க அரசியல் நிலைப்பாடு குறித்து பட்ஜெட்ல வந்து தமிழகத்துக்கு எந்த விதமான நிதியை வந்து கொடுக்கல. திமுக வந்து முட்டைன்னு சொல்லிட்டு போட்டு எங்க பார்த்தாலும் வந்து பட்ஜெட் வெளியாட்டு அன்னைக்கு தான் அவருக்கு 3ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சி நடந்தது. அதுல விஜய் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இதை பத்தி எதுவுமே பேசல. சார், நீங்க ஏன் விஜய் கிட்ட அரசியல் எதிர்பார்க்குறேன்? அவர் அரசியல் கட்சி தலைவராக வரவே இல்லை. அவர் டான்ஸ் ஆனார், அதை நீங்க பாக்கலீங்களா? விஜய் வந்து பொதுவாக விஜய் ஆதரிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க விஜய்க்கு எதுக்குங்க நான் ஓட்டு போடணும், விஜய் வந்து நல்லா வந்து நடிப்பார். சரிங்க, நடிச்சார்னா ஏதாவது ஒரு பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காரா, இல்ல ஏதாவது மாநில அரசாங்கத்தோட அவார்டு வாங்கியிருக்காரா, இல்ல வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்காருன்னா அந்த மாதிரி எதுவுமே வாங்கல. அப்ப விருதே நீங்க வாங்கல, ரைட், ஓகே, விட்டுருங்க. நீ வந்து அரசியல் பேச வேண்டிய இடத்துல நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அப்போ இப்படிதான் இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன தெளிவா இருக்குன்னா, இந்த தொண்டர்களுக்கு இது கொடுத்தா போதும், இதை மட்டும் தான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறாரு. அது வந்து இது அவருக்கு தப்பா போய் முடியும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அவர் அரசியல் பேசிருக்கணும், அந்த இடத்துல பட்ஜெட் குறித்து பேசிருக்கணும். ஒரு டான்ஸ் ஆடினா போதும், நம்ம ரசிகர்களுக்கும் நம்ம கட்சிக்காரங்களுக்கும் ஒரு டான்ஸ் ஆடினா போதும், அதுவே நம்மள வந்து நம்ம மேல இருக்கிற விருப்பத்தை அதிகமாகிக்கிறோம், நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்றத அவங்க நினைப்பா. அரசியல் அந்த கூட்டத்துக்கு அந்த டான்ஸ் ஓகேங்க. வெளியில நிறைய பிரச்சனை இருக்குல்ல, மக்கள் வந்து விஜய் கிட்ட நிறைய அரசியல் எதிர்ப்பாங்க. அது குறித்து விஜய் இன்னைக்கு இந்த அமெரிக்கா US ஸ்டீல் ஒட்டுமொத்த விவசாயிகளே வந்து அடகு வச்சுட்டதா ராகுல் காந்தி சொல்றாரு. அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில இருந்து இறக்குமதி பண்ற எல்லா பொருளுக்கும் 0% வரி, $500 பில்லியன் அவனுக்கு நம்ம பிசினஸ் பண்ணோம். இதெல்லாம் பெரிய பிரச்சனை, எல்லாரும் பேசுறாங்க. நான் விஜய் அதான் இந்த அறிவிப்பு கூட யாருன்னு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் சொல்ல மாட்டேன்றாரு, அங்கிருந்து ட்ரம்ப் தான் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்குதுங்க. நீங்க உள்ளூர் அரசியல் பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டு அரசியல் பேச மாட்டீங்க, இந்திய அரசியல் பேச மாட்டீங்க, உலக அரசியல் பேச மாட்டீங்க, உங்க படத்துக்கு பிரச்சனைனா பேச மாட்டீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. ஆனா நீங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், 60 நாள்ல முதலமைச்சர் சொல்றதெல்லாம் காணல் நீரா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இது அரசியல் களம், நீங்க அரசியல் வந்து கண்டிப்பா வந்து பேசணும். இப்ப இது குறித்து கூட இன்னைக்கு வந்திருக்க இந்த தீர்ப்பு குறித்து கூட விஜய் வந்து பேச போறதே கிடையாது. விஜய் வந்து ஒரு பேசாத ஒரு மௌனம் சாதிக்கிறதுன்றது அவருக்கு வந்து அரசியல்ல வந்து அவரோட நிலைப்பாடு என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நான் எல்லாத்தையும் கடந்து போறேன்னு நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப மக்களும் உங்களை கடந்து போவாங்க. இப்ப மித்த பிற கட்சிகள் இந்த ஆக்டிவா இருக்கும்போது நீங்க களத்துல இல்லைன்னும் போது நீங்க தான் களத்துல. நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக களத்துல இல்லைன்றீங்க, யாருமே களத்துல இல்ல. திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டீங்க. திமுக களத்துல இருக்குங்க, இன்னைக்கு கூட களத்துல தான் இருக்காங்க. தாவேக்கா எங்க களத்துல இருக்கு? களத்துல இல்லையே. இல்ல அவரு களத்துக்கு வர்றதை பத்தியோ மற்றதை பத்தியோ பிரஸ் மீட் கொடுக்கறத பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்டா அவர்கிட்ட கேட்கறது இல்ல, வெளில கேட்கறதுக்கு அவர் சொல்ற பதில் என்னன்னா, வெளில வரணும்ன்றீங்க, எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு வீட்டுல இருந்து விஜய் வெளில வருவாங்க பாருங்க, அன்னைக்கு தெரியும் போது ஏன்டா வர சொல்லணுன்ற மாதிரி கதற போறீங்கன்றாரு. இவர் வெளில வர சொன்னா அவரு மத்தவங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்றதே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அதுதான் வந்து அதீத கற்பனையா தான் நம்ம வந்து அது நடக்காதுன்றீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரையும் கொள்கை தலைவர் வச்சு ஏற்கனவே 5 கொள்கை தலைவர் வச்சிருங்க. அதுக்கப்புறம் அண்ணாவை எடுத்துக்கிட்டீங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்க. அண்ணா என்ன சொன்னாரு? மக்களிடம் செல், மக்களிடம் வேலை செய்ய, மக்கள்கிட்ட உங்களோட பிரச்சனைகள் வந்து பேசுன்னு சொல்றாரு. நீங்க மக்கள்கிட்டே நெருங்கவே இல்லை, உங்க தொண்டர்களே நீங்க நெருங்கவே இல்லை சார். மக்களை விடுங்க, உங்க தொண்டர்கள் உங்களை வந்து
நெருங்க முடியல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா விருப்ப மனு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, விஜய் இல்ல அந்த இடத்துல இல்ல. ஏன் உங்களை வந்து இப்போ விருப்ப மனு வாங்க வரோம், உங்க கேண்டிடேட் தானே, உங்க கேண்டிடேட் நீங்க உங்களை வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்களா? இப்போ வந்து தொண்டர்களை வந்து சந்திக்க மாட்டீங்க, யார் வந்து வேட்பாளரோ அவங்கள வந்து விஜய் வந்து நேர்காணல் பண்ண மாட்டார், புஷி ஆனந்த் தான் நேர்காணல் பண்ணுவார். இது எல்லாமே வந்து புஷி ஆனந்த் பண்ணுவார், அடுத்த கட்ட தலைவர் பண்ணுவார். விஜயோட ரோல் என்னங்க? ஒரு ரோலுமே இல்லை, விஜய் முகத்துக்காக மட்டும்தாங்க வரும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, 234 தொகுதியிலும் அவர் எங்கேயுமே வந்து போய் பிரச்சாரம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து அவங்க மக்கள் சந்திப்பு கேட்கும்போது நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து எஸ்ஓபி வந்துருச்சு, நீங்கள் முன்னாடி பண்ண மாதிரி அயோக்கியத்தனால இப்போ வந்து பண்ண முடியாது. அந்த நெறிமுறைகள்லாம் நீங்கள் வந்து கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அனுமதியே கொடுப்பாங்க. அதனால விஜய் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் வரணும்னா நீங்கள் வந்து அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி நீங்கள் எல்லாமே கேட்கணும், எனக்கு வந்து 0 டாலரன்ஸ் வேணும், எனக்கு ரோடெல்லாம் வந்து பிளாக் பண்ணுன்னா இன்னைக்கு அவசியம் இல்லைங்க. அதுக்கு வந்து தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேம்போக்கான அரசியல், ஒரு ஹைடெக்கான அவசியம் தேவையே கிடையாது. ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு சந்திப்பு, மக்கள் சந்திப்பு, இதுக்கே வந்து லட்சக்கணக்கில், விக்ரவாண்டிக்கு 10 லட்சம், சில பொதுக்கூட்டமே வந்து மாநாடு அளவுக்கு நடக்குது ஈரோடெல்லாம் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது சொந்த காசை செலவு பண்ணிட்டு, பெட்ரோலை செலவு பண்ணிட்டு, காரை பிடிச்சிட்டு, பஸ்ஸை பிடிச்சிட்டு பார்க்க வர அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற போலிங் பூத்தில் போய் ஓட்டு போட மாட்டாங்களா? இதுவே போதும் நாங்கள் வெட்டுன்றதுக்கு. மற்ற கூட்டணி வர வேண்டிய அவசியம் வந்தால் ஓகே, நட்பு சந்தி வந்தால் ஓகே, வரலன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் தனி மெஜாரிட்டியில் வின் பண்ணுவோன்றாரு. இல்லை, அது என்னன்னா தோத்து போயிட்டாங்க அந்த இடத்துல. இப்போ நீங்கள் சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய கேட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சோம், ஆட்சியத்தில் பங்குன்னும் போது எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 9 ஆண்டு காலமாக இன்டாக்டாக இருக்காங்க. அதிமுக கூட்டணி வந்து கடந்த எலெக்ஷனில் வந்து தனித்தனி நிலம், அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியை வந்து கட்டமைச்சிட்டாங்க. அவங்க ஒரு கூட்டணியில் வந்து போயிட்டு இருக்காங்க. எந்த விதமான கூட்டணியை மேலே உங்களை வந்து யாருமே வந்து பார்க்கல, எந்த கட்சியுமே உள்ள வரணும். அப்போ தோத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். இப்போ உங்களுக்கு என்ன பதில் பேச முடியும்? எதுவுமே பதில் பேச முடியாது, யாருமே வரலனுமோ. அப்போ நீங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எங்கே ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? நீங்கள் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணல. ஒரு இடைத்தேர்தலில் நின்றுந்தா கூட 2 இடைத்தேர்தல் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் எதுலையுமே வந்து போட்டி போடல. போட்டி போடாதப்போ நீங்கள் கதைகள் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். ஆனால் களம் வந்து தமிழகம் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக இருந்த ஒரு இடத்துல ஒரு சினிமா நடிகர்ன்ற ஒரு கவர்ச்சியை மட்டுமே நம்பி மக்கள் வாக்கள். விஜய் வந்து பிடிக்குங்க, நான் விஜய் வந்து எல்லாரும் வந்து ரசிகர்கள் இருக்காங்கன்னா, விஜய் மட்டும் இங்கே ஒரு நடிகர்கள் இல்லை, எல்லாரும் நடிகர்கள் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க, கமலஹாசன் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு, அஜித்தில் ஆரம்பித்து நீங்கள் சிவகார்த்திகேயன் வரை எல்லாருக்கும் நடிகர்கள் வந்து ரசிகர்கள் வந்து இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு என்ன நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க? விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, அந்த சதவீதம் எவ்வளவோ அந்த வாக்குகள் மட்டும்தான் வரும். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். அவங்க வேற கட்சிகள் இருப்பாங்க, அவர் அதிமுக இருக்கலாம், திமுகவில் இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம், காங்கிரஸ்ல இருக்கலாம், விசிகால இருக்கலாம். அவங்க வந்து ரசிகர்களா இருப்பாங்க, உங்களை படம் பார்க்க வருவாங்க, ஆனா ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றதெல்லாம் வந்து நடக்காது. அது 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட் தெரியும் நமக்கு. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தோழர்.